Friends, now we discuss about the important topic binding energy curve. இப்போ previous sectionல we discuss about the origin of binding energy. எங்கிருந்து binding energy உருவாகுதுன்னு பார்த்தோம். அந்த நியூக்ளியஸ் உருவாகும் போதே அந்த புரோட்டான் நியூட்ரான்லாம் ஒன்று சேரும்போது கொஞ்சம் மாஸ் வந்து என்ன ஆகுது, ரிடியூஸ் ஆகுது. அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த நியூக்ளியான்ஸ் எல்லாம் டைட்டாக பேக் பண்ணுது. அந்த எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜின்னு சொன்னோம். நோ வி ஃபைண்ட் த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். பாருங்கள், பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா நம்ம என்னன்னு எழுதுவோம்? பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா என்னது? ZmH plus NMN minus MA into C square. இப்போ பைண்டிங் எனர்ஜி, ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜினா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்னா divided by the mass number. This gives the average value of binding energy. Otherwise we say binding energy per nucleon அப்படினு. The average binding energy per nucleon is the energy required to separate single nucleon from the particular nucleus. அப்போ average binding energy per nucleon அப்படின்னா என்னதுன்னா, அந்த நியூக்ளியஸ்லேருந்து ஒரு சிங்கிள் நியூக்ளியான், ஒரு புரோட்டான் அல்லது நியூட்ரானை வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிக்வயர் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் த எனர்ஜி ரிக்வயர்ட் டு செப்பரேட் சிங்கிள் நியூக்ளியான் ஃப்ரம் த பர்டிகுலர் நியூக்ளியஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஸ்டின். இப்போ திஸ் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி, தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் is plotted against the mass number. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு plot கிடைக்குது. அப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் எக்ஸ்பிளனேஷன் கேட்பான். ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி கர்வ். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுனா போதும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அப்போ இங்கே பாருங்கள், மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போதே ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸஸ் ஷார்ப்லி. ஓகேவா? ஆரம்பத்தில் ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 40க்கு மேலே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த பைண்டிங் எனர்ஜி ஃபார் நியூக்ளியான் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ஃபார் அயன் நியூக்ளியஸ். ஸோ அபவுட் the atomic number அயனுக்கு எவ்வளவு? 56. ஸோ இந்த மாஸ் நம்பர் 56. அப்போ இந்த மாஸ் நம்பர் 56 இருக்கும்போதே நம்மளுக்கு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அயான் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் கெட்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். That's why the ion is abundant on earth. ஓகேவா? The value of binding energy rises as the mass number increases until it reaches a maximum value of 8.8 million electron volt for A equal to 56. That is, mass number is 56. That is ion. The element is ion. And அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, then it slowly decrease. Okay. And இந்த மாஸ் நம்பர் இந்த 40க்கும் 120க்கு இடையில் பார்த்தோன்னா த கிராஃப் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். அப்போ இந்த மாஸ் நம்பர் 40க்கும் 120க்கும் இடையில் வரக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வேல்யூ இஸ் 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாஸ் நம்பர் 40க்கும் 120க்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எப்படி இருக்கும்னா, தே ஆர் ஸ்டடி, நான் ரேடியாக்டிவ். அதுலேருந்து ரேடியேஷன் எமிட் ஆகாது. ஓகேவா? த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் அபவுட் 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் நியூக்ளியை ஹேவிங் mass number lying between
40 and 120. These elements are comparatively more stable and non-radioactive அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாஸ் நம்பர் கிரேட்டர் than 120க்கு மேலே போகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா this binding energy per nucleon decreases. For example uranium எடுத்துக்கிறோம். இப்போ யுரேனியம் உடைய மாஸ் நம்பர்லாம் 235. அப்போ ஃபார் யுரேனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானுடைய வேல்யூ ஸோ எவ்வளோவா இருக்குன்னா 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ டிகிரிஸ் ஆயிடுதா? அப்போ ஏ கிரேட்டர் தேன் 120க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நான் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, unstable and they are radioactive element. See, for high mass number the curve drops slowly. Binding energy for uranium is about 7.6 million electron volt. Such nuclei are unstable, okay, and they exhibit radioactive அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நியூக்ளியர் ஃபியூசன் நியூக்ளியர் ஃபிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லைட்டர் நியூக்ளியெலாம் என்ன ஆகும் அப்படின்னா கம்பைன் ஆகி ஒரு மீடியமாக ஒரு நியூக்ளியை ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் டூ லைட் நியூக்ளியை வித் மாஸ் நம்பர் லெஸ் தேன் 28 combine with their nucleus with mass number less than 56. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா ரெண்டு லைட்டர் நியூக்ளியை மாஸ் நம்பர் எப்படி இருக்குது? லெஸ் தென் 28 இருக்குது. அது கம்பைன் பண்ணி ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ டூ லைட்டர் நியூக்ளியை ஹூஸ் மாஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் 28 இஸ் கம்பைன் டு ஃபார்ம் எ நியூக்ளியஸ் வித் மாஸ் நம்பர் லெஸ் தென் 56. அப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதுக்கு எப்படி இருக்கும்னா இஸ் வெரி மோர் and is for the final nucleus than the initial nucleus. Thus, if lighter element combine to produce a nucleus of medium value, lighter element எல்லாம் combine ஆகி ஒரு மீடியமான ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா large amount of energy will be released. So, this is called a nuclear fusion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு சன்லேருந்து எனர்ஜி கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஃபியூசன் ரியாக்ஷன் அதில் இருக்கிற ஹைட்ரஜன்லாம் கம்பைன் ஆகி ஹீலியம் ஃபார்ம் ஆகும்போது அதிகப்படியான எனர்ஜி வந்து சன்லேருந்து ரிலீஸ் ஆகுது. அண்டு இந்த நியூக்ளியர் ஃபியூசன் எதுக்கு பிரின்சிபலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹைட்ரஜன் பாம். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதே மாதிரி 10th படிச்சிருக்கோம் ரேடியோ ஆக்டிவிட்டி இதிலெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஹெவியர் எலமெண்ட் ஒரு யுரேனியம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய எலமெண்ட்டை எடுத்து நம்ம அப்படியே ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம மோத விடுறோம். அப்போ ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் ஹெவியர் எலமெண்ட் when it is bombarded with the neutron அப்போ it is split up into 2 medium nuclei உடையும். அப்போ நிறைய amount of energy என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும். If a nucleus of heavy element is split into 2 or more lighter nuclei or 2 or more nuclei of comparable mass, medium value of nuclei உடையும் போது the energy released would again be large. அப்பயும் அதிகமான எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா ரிலீஸ் ஆகுது. இது பேர் என்னதுன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எதில் பிரின்சிபலாக யூஸ் ஆகுது? ஆட்டம் பாம். ஓகே, ஸோ ஃபிஷன் ப்ராசஸ் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டம் பாம், ஃபியூசன் ப்ராசஸ் இஸ் யூஸ்ட் இன் ஹைட்ரஜன் பாம். ஓகே, huge energy of atom bombs comes from this fission when it is uncontrolled. இதை நம்ம ஃபிஷன் படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா?